வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வனத்திரை நிகழ்ச்சியில் மனிதன் உதயநிதி ஸ்டாலின், ஹன்சிகா, ஐஸ்வர்யா, பிரகாஷ் ராஜ், ராதா ரவி, விவேக், சங்கிலி முருகன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மதிய ஒளிப்பதிவுல அஜயன் பாலா, வசனத்துல சந்தோஷ் நாராயணனின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு அஹமத், தயாரிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இந்த படத்துடைய கதை: ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் பொள்ளாச்சியில வெகுளியான வக்கீல். இவர் தன்னுடைய மாமா பெண் ஹன்சிகாவை காதலிக்கிறாரு. கோர்ட்லயும் வீட்லயும் மற்ற வழக்கறிஞர்களால் அவமானப்படுற உதயநிதி ஹன்சிகா கிட்ட ஜெயித்து காட்டுறதா சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வராரு. அங்க உறவுக்கார வக்கீல் விவேக்குடன் தங்கி உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. அங்கேயும் அவமானப்படுறாரு. பிரபல வழக்கறிஞர் பிரகாஷ் ராஜை எதிர்த்து வழக்கு தொடர முடிவு செய்யறாரு. அவரை எதிர்த்து பொதுநல வழக்கு தொடர்றாரு. ஆனா பிரகாஷ் ராஜ் பணம் கொடுக்கவே அதை வாங்கி கொண்டு வழக்குல இருந்து வெளியேறலான்னு நினைக்கும் போது உதயநிதியை சுற்றி இருக்கிற எல்லாரும், குறிப்பாக ஹன்சிகா உட்பட, அவரை திட்டி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நியாயத்தை உணர்ந்த உதயநிதி உண்மையாக பிரகாஷ் ராஜுக்கு எதிராக எப்படி வாதாடுறாரு, டிவி ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யாவின் உதவியோட அந்த கேஸை எப்படி ஜெயிக்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நியாயம் பெற்று தராரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ உதயநிதி வழக்கறிஞர் கதாபாத்திரத்துல நிதானமா யதார்த்தமா எல்லா காட்சிகளையும் நடிச்சு 6/4 அடிக்கிறாரு. பிரகாஷ் ராஜிடம் பணம் வாங்கிய பிறகு குற்ற உணர்ச்சியால் வருத்தப்படும் காட்சிகள்லையும், பின்னர் பிரகாஷ் ராஜை எதிர்த்து ஏழைகளுக்காக போராடும் காட்சிகள்லையும் முழு ஈடுபாட்டுடன் நடிச்சிருக்காரு. ஏழைகளுக்கு சோறு கிடைக்காம இருக்கலாம், படுக்க இடம் கூட கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு வாதாடுற காட்சியில ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களின் பிரதிநிதியாக வழக்கறிஞர்களுக்கே பெருமை சேர்க்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். மற்ற முக்கிய கதாபாத்திரங்கள்: பிரகாஷ் ராஜ் புயலின் வேகத்தை நடிப்பில் காட்டியிருக்காரு. அதை நாணலாக எதிர்கொண்டு நீதிபதி ராதா ரவி நீதியின் பக்கம் நடித்து ஜெயிச்சிருக்காரு. இந்த 2 கதாபாத்திரங்களிலும் இவர்களால் மட்டுமே இவ்வளவு சிறப்பாக நடித்திருக்க முடியும் அப்படிங்கிற பிரமிப்பையும் ஏற்படுத்தியிருக்காங்க. உதயநிதி காதலிக்கும் ஹன்சிகாவின் நடிப்பு பல காட்சிகளில் சிறப்பு. டிவி ரிப்போர்ட்டர் ஐஸ்வர்யா, டீ கடை வைத்திருக்கும் சங்கிலி முருகன் என ஒவ்வொரு கதாபாத்திரமும் முழுமையான பொருத்தம். ஒளிப்பதிவாளர் மதி ஒருவிதமான கலர் டோனில் முழு படத்தையும் உருவாக்கி ஒரு சில காட்சிகளை விஷுவலாகவே உணர வச்சிருக்காரு. சந்தோஷ் நாராயணனின் இசை ரசனை, பின்னணி இசை புதிய முயற்சி. இயக்குனர் அஹமத் எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தன்னம்பிக்கை, பயமில்லாமை, ஒடுக்கப்பட்டவர்கள் ஏழைகளுக்காக போராட வேண்டும் என்ற நம்பிக்கையை தந்திருக்காரு. சரியான அளவோடு உதயநிதி ஸ்டாலின் உட்பட எல்லோரையும் நடிக்க வைத்து சிறப்பு சேர்த்திருக்காரு. மொத்தத்தில் மனிதன் மாமனிதன். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.